content will No, let me record that she's not willing to enter settlement. Then the matter may be adjourned. adjourned by 33. Adjourned by 4 weeks in view of the letter circulated by the learned counsel for the petitioner. சீமானவர்கள் சிறை செல்வது உறுதி. குறைந்தபட்சம் அவருக்கு ஆயுள் தண்டனையாவது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆயுள் தண்டனை கிடைக்கவில்லை என்றால் கூட 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையாவது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். பெண் நீதிபதியிடம் விஜயலட்சுமி அவர்கள் வீடியோ காலிலே கதறி அழுதது உச்ச நீதிமன்ற வளாகத்தையே கதிகலங்க செய்துள்ளது. சீமானவர்கள் உறுதியாக இறுதியாக சிறை செல்ல போகிறார் என்று சமூக ஊடகங்கள்ல உடன்பிறப்புகள் கதறி வருவதை நம்மளால பார்க்க முடிகிறது. 30 வினாடிகள் நடந்த விசாரணையில இவ்வளோ விடயங்கள் நடந்திருக்கா? விஜயலட்சுமியுடைய வக்கீல் இந்த அளவுக்கு வாதாடி பயங்கரமாக நீதியை நிலைநாட்டி நிறுத்தியிருக்காரா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில தெள்ள தெளிவா பார்க்க போறோம். திராவிடத்தின் கடைசி நம்பிக்கை என்று திராவிட உடன்பிறப்புகளால அழைக்கப்படும் விஜயலட்சுமி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மீது 2010ஆம் ஆண்டு ஒரு பாலியல் வழக்க தொடுக்கிறாங்க. அந்த பாலியல் வழக்கு கடந்த 15 ஆண்டுகளாக விசாரணையில் இருந்தது. ஒவ்வொரு முறையும் காவல் நிலையத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்பட்டாரு. ஒவ்வொரு தடவையும் தவறாமல் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இந்த வழக்குக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு விசாரணைக்கு கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஒரு கட்டத்தை மீறி அது காவல் நிலையத்தெல்லாம் தாண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்பொழுது அண்ணன் சீமான் அவர்களும் விஜயலட்சுமி அவர்களும் காதலிக்கவே இல்லை. விஜயலட்சுமி அவர்களுக்கு சீமான் மீது காதலே இல்லை. இது ஒரு பாலியல் வழக்கு தான். அண்ணன் சீமான் அவர்கள் மீது குற்றம் இருப்பதாக தெரிகிறது. அப்போ இவர் கருக்கலைப்பு செய்ததும் உண்மைதான் அப்படின்ற மாதிரியான ஒரு சித்தரிப்புகள் நடந்தேறி வருவதை கவனித்த அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் விஜயலட்சுமிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. உச்சநீதிமன்றத்தை நாடி எங்களுக்கு உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு தடை வேணும் அப்படின்னு சொல்லி தடை கோரி மனு அளிக்கிறாங்க. அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் இடைக்கால தடையை விதிக்கிறது. இப்ப கேஸ் உச்சநீதிமன்றத்துல ஆன்ல இருக்கு. இப்ப கேஸை விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது மே மாதம் 4 வாரங்கள் டைம் கொடுக்குறாங்க. விஜயலட்சுமி தரப்புக்கு அஃபிடவிட் தாக்கல் பண்ண சொல்லி டைம் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க அந்த போதுமான நேரத்துக்குள்ள எந்த விதமான டீட்டெயில்ஸையும் தாக்கல் பண்ணலை. அதை கண்டிச்ச நீதிபதிகள் இன்னும் 4 வாரம் தான் டைம். அந்த 4 வாரத்துக்குள்ள நீங்க தாக்கல் பண்ணலை, சரியான பதிலை நீங்க கொடுக்கலன்னா அவ்வளோதான், உங்க மீது கடுமையா இருக்கும் நடவடிக்கை, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த 30 செகண்ட்ல நடந்தது. இந்த 30 செகண்ட வச்சுக்கிட்டு இந்த உடன்பிறப்புகள் என்ன பரப்பிட்டு வர்றானுங்கன்னா, ஆதாரங்கள் எல்லாமே சீமானுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல சப்மிட் பண்ணப்பட்டது. விஜயலட்சுமி அவர்கள் வீடியோ காலில் பேசி அந்த பெண் நீதிபதியுடைய மனது அப்படியே கரைந்துருச்சு. அவங்க சீமானுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனை விதிச்சு தீர்ப்பளிக்க போறாங்க, அவ்வளவுதான், சீமானுடைய அரசியல் கரியரே க்ளோஸு அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல ஒரு அப்பட்டமான பொய்யை பரப்பிட்டு வரானுங்க. சரி, இந்த விஜயலட்சுமி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி வழக்கு தொடுத்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய வரலாறை நம்ம எடுத்து பிரிச்சு 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 மேய வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா மக்களுக்கு உண்மை புரிய வேண்டும். அதே மாதிரி இந்த உச்சநீதிமன்றத்துடைய இந்த பெண் நீதிபதி, இந்த விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கை விசாரிக்கக்கூடிய பெண் நீதிபதி கர்நாடகாவை சார்ந்தவங்க. அதாவது விஜயலட்சுமியை பற்றி நன்கு அறிந்தவங்க. அவங்கள விஜயலட்சுமி ஏமாத்த முடியாது அப்படிங்கிறது தான் 100க்கு 100 உண்மை. இந்த விஜயலட்சுமியுடைய ட்ராக் ரெக்கார்டை நம்ம எடுத்து பார்க்குற மாதிரி கண்டிப்பா அவங்களும் பார்ப்பாங்க. விஜயலட்சுமி அண்ணன் சீமான் அவர்கள் மீது மட்டும்தான் புகார் அளித்திருக்காரா அப்படின்னு கேட்டா அதான் கிடையாது. இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டுன்றது ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 2006 முதல் 2021 வரை இவங்க அடுக்கடுக்கான புகார்களை பல பேர் மீது வைத்து வந்திருக்காங்க. அதுல 2006ல நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் என்கிற நபர் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை இந்த விஜயலட்சுமி வச்சிருந்தாங்க. அடுத்து 2007ஆம் ஆண்டு சரியா ஒரு வருடத்திற்கு அடுத்து 2007ஆம் ஆண்டு கன்னட நடிகர் கர்ஜன் லோகேஷ் என்கிற நபர் மீது மறுபடியும் ஒரு பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது 2ஆச்சா. அடுத்து மூணாவது தான் அண்ணன் சீமான். 2010ஆம் ஆண்டு அண்ணன் சீமானுக்கு எதிராக பாலியல் புகாரை அளிக்கிறாங்க. 2010
2019ஆம் ஆண்டு கன்னட நடிகர் ரவி பிரகாஷ் என்கிற நபருக்கு எதிராகவும் பாலியல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இது 4வது. 2021ல கன்னட நடிகர் ஜக்கேஷ் என்கிற நபருக்கு எதிராக பாலியல் வழக்க பதிவு செய்றாங்க. கிட்டத்தட்ட 5 நபர்கள் மீது. இந்த 5 நபர்களுக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு எதிராகவாது விஜயலட்சுமி வச்ச பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. யாராவது ஒருத்தராவது ஆமாங்க, விஜயலட்சுமி மேல எந்த தப்பும் இல்ல. இந்த நடிகர்கள் தான் வந்து விஜயலட்சுமிய வந்து பாலியல் இச்சைக்கு ஆளாக்கிக்கிட்டாங்க. விஜயலட்சுமிய வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. விஜயலட்சுமிகிட்ட வந்து பாலியல் சீண்டல்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன்னா பல பேர் மேல புகார் குடுத்திருக்காங்க. யாராவது ஒருத்தர் மேலயாவது அது வந்து நிரூபிக்கப்பட்டிருந்தா, அண்ணன் சீமான் அவர்களும் விஜயலட்சுமிக்கு எதிராக பாலியல் குற்றத்துல ஈடுபட்டார் அப்படிங்கிற சந்தேக கண்ணோட்டத்துல பார்க்கலாம். ஆனா அப்படி ஒண்ணும் நடக்கவே இல்ல. அப்ப இது ஒரு முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இதுல வந்து சீமான் அவர்கள மிரட்டி, அவர்ட்ட வந்து பணம் பறிக்கணும். அது மட்டுமல்லாமல் திராவிட லாபிக்கு ஆதரவாக செயல்படணும். இன்னும் 8 மாதத்துல வந்து தேர்தல் வருது. சீமான் அவர்கள வீழ்த்துறதுக்கு இவங்க கிட்ட வேற எந்த பிரம்மாஸ்திரமும் கிடையாது. இவனுங்க திராவிடத்தினுடைய கடைசி நம்பிக்கையா இருக்கக்கூடியது இந்த விஜயலட்சுமி அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. நம்ம நாட்டுல பெண்களுக்கு ஆதரவாக சட்டங்கள் இருக்கிறது எல்லாமே பெண்களுடைய பாதுகாப்புக்காக, பெண்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக தானே தவிர, பெண்கள் வந்து அத வந்து தவறுதலாக பயன்படுத்துவதற்காக இல்ல. அரசியல் ரீதியாக ஒருத்தர் வளர்ந்து பெரிய இடத்துக்கு போகும்போது, அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்து, அது அனைத்தையும் கெடுத்து, அவங்கள பழிவாங்குறதுக்காக இல்ல. பணம் புடுங்கி அவர்களுடைய வயிறை வளர்ப்பதற்காக இல்ல. பெண்கள் சார்ந்து, நலன் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும்ன்றதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதை தவறாக பயன்படுத்தக்கூடிய இந்த விஜயலட்சுமி போன்ற நபர்களுக்கு வந்து தக்க தண்டனையை இந்த உச்சநீதிமன்றம் குடுக்க வேண்டும் அப்படிங்கிறது. ஏன்னா 15 ஆண்டுகளாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு மன உளைச்சலையும், அலைச்சலையும், தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரஷனுக்குள்ள தள்ளினது வந்து இந்த விஜயலட்சுமி. அவர செயல்பட விடாம தடுத்ததற்கு விஜயலட்சுமிக்கு தக்க தண்டனையை உச்சநீதிமன்றம் வழங்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் இல்ல. இவரால வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாம் எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்க. அதுல ஒரு கன்னட நடிகர் பாவம் உதவி செய்யணும் அப்படின்ற உள்நோக்கம் எதுவுமே இல்லாம, அந்த பெண்ணுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நெனச்சிருக்காரு. அப்படி உதவி செய்யணும்னு நெனச்ச நபர் மீதே போய் பாலியல் புகார் அளிக்கும்போது, எப்படி இருக்கும் ஒரு ஆணுடைய மனநிலை? இறுதியாக இந்த உச்சநீதிமன்ற பெண் நீதிபதிக்கு நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது ஒன்றே ஒன்றுதான். பெண்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதே சமயம் அந்த பெண்கள் அந்த சட்டத்தை ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு ஆணை வீழ்த்துவார்களேயானால், அதனை நீதிபதி அவர்களும், உச்சநீதிமன்றமும், சட்டமும் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருந்துவிடக் கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம வலியுறுத்துறோம். நீதியரசர், பெண் நீதியரசர் கர்நாடகாவை சார்ந்தவர். விஜயலட்சுமியை பற்றி நன்கு அறிந்தவர். விஜயலட்சுமிக்கு எதிராக தக்க பாடத்தை இந்த வழக்குல புகட்ட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையா முன்வைக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உடன்பிறப்புகளுடைய மூஞ்சில கரியள்ளி நீதியரசர் பூசுவாங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு காணொளி பதிவ நெறைய உடன்பிறப்புகளுக்கும், அந்த நீதியரசருடைய கண்ணில் படும் வரை பகிர வேண்டியது நாம் தமிழர் கட்சி தம்பிகளுடைய தார்மீக கடமை அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொளியை நிறைவு செய்றேன். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே